ஹாய் ஹலோ வணக்கம். இன்று நாமல் வச்சு செய்ய காத்துட்டு இருக்கிறது யாருன்னு தெரியுங்களா? எல்லா இடத்துலயும் மாப்பிள்ள மாப்பிள்ளன்னு சுத்திட்டு ஒரு பன்னாடு ஒண்ணு சுத்திட்டு இருக்கு இல்லைங்களா? அதான் இன்னைக்கு நான் வச்சு செய்யணும்னு காத்துட்டு இருக்கேன். த கிரேட் கிரிகாலன் ஷோக்கு எல்லாத்துக்கும் வெல்கம் பண்றேன். இந்த கோயம்புத்தூர் மாப்பிள்ளைன்ட்டு ஒருத்தன் சுத்திட்டு இருக்கான் இல்லைங்களா? எஸ், அவனோட பத்தி தான் டீட்டெயில்ஸ் பார்க்க போதும். அவனோட ஒரிஜினல் பேர் என்ன, தம்பி எந்த ஊர்ல இருந்து வந்தாப்புல, என்ன ஏதுன்ட்டு பாத்துடலாங்களா? எஸ், ஃபர்ஸ்ட் அவரோட இன்ஸ்டாகிராம் பதிவை நம்ம ஓபன் பண்ணி பார்த்துடலாம். இன்ஸ்டாகிராம்ல போனோம்னா மேலேயே தம்பி வந்து கோயம்புத்தூர் மாப்பிளை அப்படின்னு தான் போட்டிருக்கா. அப்படி இவர் வந்து வெரிஃபிகேஷன் டிக்கு வாங்க கிடையாது, இன்னும் காசு கொடுத்து வாங்க கிடையாது. பட் எல்லாத்துக்குமே காசு இன்வெஸ்ட் பண்ணுவா அப்படி தம்பி. தம்பிக்கு வந்து பாத்தீங்கன்னா 2315 போஸ்ட் போட்டிருக்கா. அப்படி இது மட்டும் இல்லாம தம்பியை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க 2.8 மில்லியன். உங்களுக்கு எப்படி சொல்றது, 2.8 மில்லியன் in words. உங்களே சொல்லலாம் எவ்வளோங்க? 2 மில்லியன். அட நீ மேல ஏன்பா இப்படி வர? இங்க வந்திருக்கு பாருங்க, நம்பர்ல என்ன வந்திருக்கு, 2,80,000 பேர். 2,80,000. சாரி ப்ரோ, 28 லட்சம் 28 லட்சம் 28 லட்சம் 28 லட்சம் 28 லட்சம் 28 லட்சம். அதாவது 28 லட்சம் பேர் தம்பியை வந்து ஃபாலோ பண்றாங்க. எஸ், ஆக்சுவலி இங்க வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாப்பிள்ளையோட ரியல் நேம் என்னன்ட்டு நம்ம போட்டதுக்கு தம்பியோட ரியல் நேம், the real name of social media personality known as கோயம்புத்தூர் மாப்பிள்ளை is சிவகுமாரங்களாம். தம்பியோட பேரு சிவகுமாரங்களாம். Is a digital creator and public figure on platforms like Facebook and Instagram. தம்பி வந்து ஒரு டிஜிட்டல் கிரியேட்டர் அண்ட் பப்ளிக்கோட ஃபிகருங்களாம். ஓகே, தம்பியோட பயோ போய் பார்த்துடலாங்களா? தம்பியோட பயோ வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாப்பிள்ளை. அடுத்து ரீல் கிரியேட்டர்னு போட்டிருக்கா. அப்படி தம்பி எந்தெந்த ரீல்ஸ் இது வரைக்கும் கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, வெறும் நீங்க மைக் ஒன்று எடுத்துப்பா. அப்படி நீங்க கோயம்புத்தூர் மாப்பிள்ளையை ஃபாலோ பண்ணியிருக்கீங்களா? கோயம்புத்தூர் மாப்பிள்ளையை ஃபாலோ பண்ணியிருக்கீங்களா? கோயம்புத்தூர் மாப்பிள்ளையை ஃபாலோ பண்ணியிருக்கீங்களா? இந்த விளக்கண்ணை தான் தம்பி பண்றது. அப்புறம் தம்பி வந்து 7,505 பேர்த்த ஃபாலோ பண்ணியிருக்கா. அப்படி ஏதோ போன்னு போட்டு அடுத்து கோயம்புத்தூர் மாப்பிள்ளை டீம். தம்பிக்கு ஒரு டீம் இருக்கு போல. சம்பாதனை அதிகமா போச்சுன்னா டீம் எல்லாம் தாராளமா வரும். அடுத்து ஸ்டடி எம்பிபிஎஸ் ஃபார் 1 lakh ஃபர்ஸ்ட் செம். ஆக்சுவலி இதுல இப்படி போட்டிருக்கா. அப்படி 1 lakh ஃபர்ஸ்ட் செம். இதே மாதிரி இது இந்த கேஎன் ஸ்மைல் ஏதோ போட்ட மாதிரி ஒரு ஞாபகம் இருக்கு. சப்போஸ் அந்த வீடியோ இருந்தா சிக்கிச்சு நான் போட்டு விடுறேன். ஏதோ மெஸ்டான்ஸ் ஸ்டடி அப்ராட் அதை பத்தி ஏதோ ப்ரொமோஷன் ஆட்டிருக்கு அப்படி போட்டிருக்கா. அப்படி அடுத்து லவ் யூ கோயம்புத்தூர் அண்ட் எவ்ரி ஒன்னு போட்டு ஒரு 2 ஹார்ட்டை போட்டு ஒரு ஹங்கிங் ஒன்று போட்டிருக்கா. அப்படி அப்புறம் ஏதோ ஃபார்ம்ஸ்லாம் வச்சிருக்கா. அப்படி என்ன ஃபார்ம்ஸ்? ஃபோன் கிஃப்ட் தான். தம்பி வந்து நிறைய காசு கொடுத்து சப்ஸ்கிரைபர்ஸ் வாங்கதா இல்லைங்களா, ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம். அது மாதிரி இது ஃபோன் ஏதோ கிஃப்ட் தான். அது ப்ரமோட் யுவர் பிராண்ட். உங்க பிராண்டை ப்ரமோட் பண்ணணும்னா அதுக்கும் நீங்க கொடுத்துடலாம். கிரியேட்டர் அசோசியேஷன்ஸ் அதுக்கு ஏதோ ஒரு ஃபார்ம் வச்சிருக்காப்பி. ஃபோன் கிஃப்ட்ல போய் என்ன இருக்குன்னு பாத்துடலாங்களா? ஃபோன் கிஃப்ட் தம்பியை ஓபன் பண்ணாலே தம்பியை ஃபாலோ பண்ண சொல்லி தான் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். போட்டோன்னு நம்மளோட மெயில் ஐடிலாம் வந்துருச்சு. நேமு, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ், லொகேஷன், ஃபோன் நம்பர், அவ்வளவுதான். உங்களுக்கு ஃபோன் கிஃப்ட் வேணும் என்றால் இதெல்லாம் போட்டா போதுமாமே. அடுத்து உங்க பிராண்டை ப்ரமோஷன் பண்றதுக்கு தம்பி ஏதோ ஃப்ரீயா ப்ரமோஷன் பண்ணி தர மாதிரி. நேமு, கம்பெனி டைப்பு, லொகேஷனு, டைப் ஆஃப் ப்ரொமோஷன். அதுல வந்து பாத்தீங்கன்னா கொலாபரேட்டிவ் வீடியோ நோ கொலாபரேஷன், ஸ்டோரி பிளாட்ஃபார்ம்ஸ் இன்ஸ்டாகிராம், யூடியூப் அண்ட் ஃபேஸ்புக். when do you need the video? What's your budget? பட்ஜெட் தேவையான மேட்ரிங்க தான் இருக்கு. தம்பிக்கு பட்ஜெட் தான் முக்கியம். அப்புறம் கான்டாக்ட் நம்பர். இது வந்து நீங்க யாருன்னா அவர்கிட்ட காசை கொடுத்து ப்ரொமோஷன் பண்ணணும்னு ஆசைப்பட்டா. அடுத்து கிரியேட்டிவ் அசோசியேஷன்ஸ் இருக்கு. அது என்னன்னு எனக்கு தெரியல, உள்ள போய் பார்க்கலாம். அது ஏதோ கூகுள் ஃபார்ம் மாதிரி ஏதோ ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. உங்க பேர், உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட், லிங்க் டு இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல், ஃபோன் நம்பர், அப்புறம் ஃபேவரட் போட்டோ ஆஃப் யுவர் சிட்டி, நம்பர் ஆஃப் ஃபாலோவர்ஸ் ஆன் இன்ஸ்டாகிராம். இது எதுக்குன்னு தெரியல. ஒருவேளை அங்கங்க ஊர்ல எதனா இன்ஃப்ளூயன்சர், if you are influencer you can earn on daily basis. பாரேன்,
இது புதுசா இருக்குல்ல, இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுதுன்னா நீங்க டெய்லி பேசிஸ்ல ஏர்ன் பண்ணலாமா? சரி, அது என்ன மேட்டர்னு அப்புறம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தம்பியோட ஹிஸ்டரி செக் பண்ணிடலாங்களா? தம்பி டைரக்டா போஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா மோகன்லால் கூட, நயன்தாரா மேம் கூட, அப்புறம் வந்து ஹிப்ஹாப் கூட. தம்பியோட ரீல்ஸ் சைட போகும். தம்பி அப்படி என்னதான் ரீல்ஸ் போட்டிருக்காரு? எவ்வளவு பெரிய யூனிவர்சிட்டி, என்ன காலேஜ் ப்ரோ இது இவ்வளவு பெருசா இருக்கு? இந்த காலேஜ் வந்து புகாரா ஸ்டேட் மெடிக்கல் இன்ஸ்டிடியூட் ப்ரோ. உள்ள போய் பார்க்கலாமா? உள்ள போய் பார்க்கலாம். என்ன ப்ரோ உள்ள என்ட்ரன்ஸ்க்கே இவ்வளவு பெரிய டோர் போட்டிருக்காங்க, அழகான பொண்ணுங்களா இருக்காங்க. இந்த யூனிவர்சிட்டி தம்பி தெரிஞ்ச மாட்டாது. போனவொடனே என்ன கேக்குது, அழகான பொண்ணுங்களா இருக்காங்க. தம்பி என்ன படிக்கிறதுக்கு போறாங்களா இல்ல பசங்க வந்து வேலை எதுக்குன்னா போறாங்களா? நீங்க பொண்ணுங்களை சைட் அடிச்சு இப்ப நீங்க உள்ள போகும்போதே இந்த மாதிரி பேசிட்டு போறீங்களே, இது ஒரு அஃபென்ஸ் தானே? ஒரு பொண்ணை நீங்க டைரக்டா இப்படி பேசிட்டு போறது ஒரு அஃபென்ஸா இல்லையா? இது வந்து ஒரு இதோட விளம்பரம். ஸ்டடி இங்க போட்டுருக்காங்க, ஸ்டடி எம்பிபிஎஸ் இன் உஸ்பெகிஸ்தான். ஓகே, நெக்ஸ்ட் போஸ்ட் என்னன்னு போட்டிருக்காங்க. தம்பி 2020 இப்படி இருந்தா அப்படியா? பார்க்கறது கேபி பாலா மாதிரியே இருக்கடா தம்பி. ஓ, தம்பி வந்து பயங்கரமா ஹெல்ப் பண்ணியிருக்கா அப்படியா? சல்மான் கானா நீ இங்க ஒண்ணு போட்டிருக்கு. இது ஒண்ணு கண்டுபிடிச்சிருங்க. இதுங்க அந்த வீடியோல ஒண்ணு பார்த்தேன், நீங்களும் பாத்தீங்களான்னு பாருங்க. 2020 தம்பி வந்து வீடியோக்குள்ளேயே வீடியோ எடுத்துட்டு இருக்கானுங்க. இங்க பாருங்க, தம்பி பேர் என்ன, சல்மான் கான் பிளாக்ஸ். பாத்தீங்களா? அத சல்மான் கான் பிளாக்ஸ். அப்ப அங்க பேர் அங்க வேற மாதிரி வருது. இவன் மொத்தம் இந்த கமெண்ட்ஸ்ல வந்து இந்த கோயம்புத்தூர் மக்கள் என்ன போட்டா லவ் ஃப்ரம் கோயம்புத்தூர் தான். இவனுங்களே வந்து சல்டா அடிச்சுக்கிறது. தம்பி மூஞ்சில எவனா வெட்டு போட்டிருக்கான் நாட்டுக்கு. இதுமே அதே ஆளுங்க தான் நாட்டுக்குது. இது ப்ரொமோஷனு. தம்பிக்கும் கோயம்புத்தூருக்கும் என்ன சம்பந்தம் தான் தெரியல. மான்ஸ்டர் ட்ரக்கும் கோயம்புத்தூர். இப்ப ரோட்ல இருந்தா சைக்கிள் இருந்தா கூட தம்பி விட மாட்டாது. போனோன்னு ஏங்க இத பாருங்களே சைக்கிள் அப்படின்னு இதுவாப்ல. இந்த மாதிரி ஒரு ஆளு. பொள்ளாச்சி ஃபேமஸ் கைஸ் தான். ஆனா தம்பி ஒரே ஒரு பிரச்சனை என்னது, பொள்ளாச்சி இஷ்யூ பத்தி கூட பேசியிருக்க மாட்டாரு. ஏன்னா அவருக்கு அது தேவையில்லை கைஸ். அவருக்கு தேவை ஃபாலோவர்ஸ். மிஸ்யூஸ் ஆகுது. சாரி ஃபார் த கமெண்ட். இப்போ ஒரு நாளைக்கு முன்னாடி தம்பி போட்டிருக்காப்புல, உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணு போல அந்த ஒரு கமெண்ட் போட்டா அப்படி ஞாபகம் இருக்குங்களா? அந்த ராகுல் குட்டி இருந்தப்ப அதுக்கு தம்பி வந்து மிஸ்யூஸ் ராகுல் குட்டி அண்ணா 1ன்னு போட்டு 2 ஹார்ட் இது எல்லா இடத்துலயும் போட்டுட்டு இருக்கான். சாரி ஃபார் த கமெண்ட். இப்போ ஏன் சாதிக்கலையே அப்படியே சாரி. விஜய் மல்லி ஹவுஸ் தம்பி எந்த ஊர்ல இருக்கு அப்படின்னு தெரியல. பெங்களூர் போயிருக்காப்ல போல. கூடவே எவனோ ஒருத்தன் கேமராமேன் சுத்திட்டே இருப்பான் போல. ஸ்ரீனோ ப்ரோன்ட்டு ஒருத்தன் சுத்திட்டு இருக்கானே, ஒரு மொட்டை அவன் தானோ. தம்பி ஃபிளைட்ல போயிருப்பாரு போல. நம்ம பிரகாஷ் ராஜ் சாரை பார்த்துருக்கா. அப்படி ஓல்டு கோயம்புத்தூர் மாப்பிள்ளை ஆல் நியூ கோயம்புத்தூர் மாப்பிள்ளை. நீ கோயம்புத்தூர் மாப்பிள்ளையே கிடையாதுடா தம்பி. உனக்கு எதுக்கு ஒரு நாள் கோயம்புத்தூர்காரெல்லாம் இன்னும் பார்த்துட்டு கம்மியா இருக்கான். 10 lakhs ஃபார் நியூ பிசினஸ் பை டிஎன் கவர்மெண்ட். ஆரே 10 லட்சம் ரூபாய் இருந்தா நீங்க புது பிசினஸ் ஆரம்பிக்கலாமா? என்ன எல்லாமே சங்கீதாலேயே வந்து விளம்பரப்படுத்திட்டு இருக்காங்க. இது ஏதோ போன் சம்பந்தமா ஏதோ ஐப்ரோ, இது ஆப்பிள் ஐப்ரோ. இவங்க வந்து சங்கீதால வேலை செய்யறவங்க. அடுத்து நீட்டே எதிர்த்து அங்க அவன் போராடிட்டு இருக்கான். தம்பி வந்து நீட் 2026 ஃப்ரீ கிளாஸ் அஸ் பேட்ச் நேம். வா கண்டதெல்லாம் போட்டு இவன் யாரா புதுசா ஒருத்தன் கத்திட்டு இருக்கான். இவன் மூஞ்ச ரிவீல் பண்ண போறாங்களா? இந்த மூஞ்சி தான் தெரிஞ்ச மூஞ்சாச்சுடா. இது எதுக்குடா ரிவீல் எல்லாம் பண்றீங்க? விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றியாம். கிளாஸஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 24/7/2025. ஃப்ரீ கிளாஸா? அடுத்து ப்ராமிஸ் பெங்களூர் கேர்ள் அண்ட் ஷி சேட் நோ. ப்ரப்போஸ் இதெல்லாம் வந்து நிறைய யூடியூபர்ஸ் பண்ணிட்டாங்கடா. நீயும் அதையே சுத்திட்டு இருக்க. ஏதோ எங்கிருந்தோ
கொடுத்துட்டு இருக்காங்க. இது கொலாபரேஷனும் கோயம்புத்தூர் மாப்பிள்ளை இன் பெங்களூர். இது வந்து எந்த ஸ்ட்ரீட்? நானும் கோயம்புத்தூர்ல போயிருக்கேன். இது பெங்களூர்ல கூட ஏதோ ஒரு பொண்ணு வேலை இருக்கு. அது வந்து பொக்கே கொடுக்க சொல்லுது. யார் அந்த பொண்ணுன்னு தெரியல. எந்த ஏரியா டக்குன்னு இல்லை. அப்போ ஞாபகம் வச்சு நான் சொல்றேன். ஏன்னா நாங்களும் ஒரு காலத்துல ஒரு 5 வருஷமா பெங்களூர்ல இருந்தவங்க தான். வெண்ணை ஆர்கனைசிங் இதுவும் இன்னும் அந்த ஸ்டடி அப்ராடை விட விளம்பரம். ஸ்டடி அப்ராட்ல நிறைய வாங்குவான் போல. அன்லாக் யுவர் கான்ஃபிடன்ஸ் வித் ஜீட் ஃபிச்சோ. இது ஒரு விளம்பரமாப்பா. ஹேர் லாஸ் அச்சீவிங் ரேடியன்ட் ஸ்கின். அங்கங்க ஓடி போய் பெங்களூர்ல அது கோயம்புத்தூர் அதான் தம்பி ஃபோக்கஸ் எங்க வச்சு இது போட்டாது பாத்தீங்களா? ஹேர் டேட்டுவான். விளங்குவீங்கடா, விளங்குவீங்க. டாப் வித் பெங்களூர் சார். பெங்களூர்ல இருக்கிறவனுங்க சும்மா ஒட்டுறானுங்க. நமஸ்தே பெங்களூர் தான். தம்பி அங்க போனோடனே பெங்களூருக்கு நமஸ்தே வச்சு. அப்படி முதல்ல தம்பி எந்த ஊர்னு தெரியல. வாசனா கணக்கெத்தான ஒரு என்ட்ரி தான்ப்பா. இந்த ஆளுக்கு 1008 கேஸ் போட்டீங்களே. இந்த கோயம்புத்தூர் மக்களுக்கெல்லாம் ஏன்டா இன்னும் ஒரு கேஸ் கூட போடல? இந்த ஏதோ ஈவெண்ட். ஆனா இவன் போஸ்ட் எல்லாம் பார்க்கவே முடியாது. ஏன்னு சொல்லுங்க? போஸ்ட் போட்டுட்டே இருப்பான். இதுல நான் எங்க தேடுற இவன் ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் அநியாயத்துக்கு போஸ்ட போட்டுருங்க. ஒரே ஈவெண்ட்ல 20 போஸ்ட் எடுப்பான். 20-30 போஸ்ட் எடுத்து போடுறான். இவனோட ஆளுகள் எல்லாம் நான் எங்க தேடி இவனை பத்தி நான் எடுக்கிறது? இது ஏதோ எம்பிபிஎஸ் எக்ஸ்போவும். ஆனா இவனுக்கும் கோயம்புத்தூருக்கும் என்ன சம்பந்தம்னு தெரியல. கோயம்புத்தூர் மாப்பிள்ளைன்னு பேரை சொல்லிட்டு காசை கொடுத்து சப்ஸ்கிரைபர்ஸ் வாங்கிட்டு இருக்க பண்ணாட பையன். அதில் வீடியோஸ்லாம் நான் தேடி எடுக்கிறதுக்கு பல யுகங்கள் ஆக மாட்டேங்குது. ஏன்னா அந்த அளவுக்கு வீடியோஸா போட்டிருக்கா அப்படியே தம்பி. ஒரு வாரத்துல 40-50 வீடியோ போட்டுருவான் போல. அவ்வளவு வீடியோ போட்டு சுத்திட்டு இருக்கு. பொழப்பே வீடியோ போடுறது மட்டும்தான்ப்பா. அதனால அப்படிதான்ப்பா போடுவான் அவன் அப்படின்னா. ஓ தம்பி கிவே பேக்ல வந்துட்டோம். கிவே வீடியோஸ்லாம் எதுக்கு பாருங்க. அங்க பாருங்க, எங்களை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. நாங்க அதை கொடுக்கலாம், எதை கொடுக்கலாம். எப்படிடா நீங்கெல்லாம் இப்படி இருக்கீங்க? இவன் இருக்கான் பாரு, இவனுக்கு ஒரு நாள் செய்யணும். தம்பி போற வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கட்டுப்புக்கு மேல கட்டுப்பு ஆகும். இது ஏதோ கிவ்அவேவா தம்பி? இது ஏதோ கிவ்அவே. இது கிவ்அவே. தம்பி எப்படி பயங்கர கோடிக்கணக்கில் காசு வச்சிருக்கியா இல்ல எப்படி? இல்ல காசை கொடுத்து சப்ஸ்கிரைபர்ஸ் ஏற்றி ஃபாலோவர்ஸ் ஏற்றி வந்துச்சு பலமா சம்பாதிச்சுட்டு இருக்கியா? இவங்க தம்பியோட யூடியூப் சேனல் எங்க இருக்கு? நம்ம யூடியூப்ல போய் பார்த்ததும் தம்பியோட யூடியூப் சேனல், யூடியூப்ல எவ்வளவு வருமானம் என்ன ஏதுன்னு ஒரு குத்துமதிப்பா பார்த்துடலாம் தம்பி. ஏன்னா சம்பாதிக்கலாம். ஆக்சுவலி ப்ரமோஷன்ல தான்டா மெயினா சம்பாதிக்கிறீங்க. யூடியூப்பை விட ஃபாலோவர்ஸ் அதில் இருக்கு. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோவர்ஸ் ஏற்றி வச்சுட்டு எல்லாம் சம்பாதிக்கிறீங்க. மாப்பிள்ளை இதுல எத்தனை போட்டு இதுலயுமே 1000 வீடியோஸ் போட்டிருக்கான்டா சாமி. ஒரு மாசத்துக்கு முன்னாடி பெரிய வீடியோஸ் போட்டிருக்கான். ஷார்ட்ஸ் ரெகுலரா போட்டுட்டு இருக்கான்ல தம்பி. இதுலயுமே 10,12,000 பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. எப்படா இவ்வளவு பேர் ஃபாலோ பண்றீங்க? அப்படி என்னடா பண்றான் இவன்? சோஷியல் பிளேட். ஆனா எனக்கு இதை டைப் பண்றதுக்கு கூட கட்டுப்பாதுடா. கோயம்புத்தூர் மாப்பிள்ளை டைப் பண்ண மூஞ்செல்லாம் கோயம்புத்தூர் மாப்பிள்ளை இல்லையா? என்னது? நீயே கன்ஃபியூஸ் ஆயிட்டியா?
வந்துருச்சு. என்னடா திடீர்னு வரலையேன்னு பார்த்தேன், வந்துருச்சு. தம்பி வந்து இருக்கும் 10,12,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்கா. 10 lakh ரேங்கிங்ல வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் ரேங்க்ல 1290 இடத்துல இருக்காது. தம்பியோட வருமானத்தை மினிமம் பாத்தீங்கன்னா 5,000 மினிமம், மேக்சிமம் தான் போல, மினிமம் மந்த்லி அது 5,000 70 ரூபான்னு நம்ம போட்டாலுமே 3 லட்சம் ரூபாய் தம்பி எடுக்கிற மாதிரி இதுல போட்டிருக்காங்க. நிஜமாவே 3 லட்சம் சம்பாதிப்பாப்பியா? 3 லட்சம் இதுலயே வந்தாலுமே தம்பி அதுல வேற சம்பாதிக்கிறாப்புல, ப்ரமோஷன் அது இதுன்னு. தாராள பிரபு வழங்குவானே, அந்த அளவுக்கு காசு வச்சிருக்கான். மக்களே, எனக்கு ஒரே ஒரு சஜஷன் உங்ககிட்ட. இவன் காசு தரான்றதுக்காக இவன் என்ன பண்றான், என்ன கண்டென்ட் பண்றான்னு தெரியாமே இவன் ஃபாலோ பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கீங்க. உனக்கெல்லாம் ஒரே ஒரு சஜஷன் தான். இவன் யாரு, என்ன, எதுக்கு இந்த மாதிரிலாம் சுத்திட்டு இருக்கான்? உனக்கு ஆக்சுவலி எனக்குலாம் பூச்ச சுபாவம் இருக்கும். எங்கன்னா இது பண்ணணும், ஐயோ பூச்சமே இல்லாம வீட்டு கேட்கேன்னு இருக்கான். ஆக்சுவலி இந்த ஒரு இன்டர்வியூ இல்லையா, சூரியன் அது அவங்க எய்ம் என்னன்னு கேட்பான். உடனே அவரு வந்து யோசிப்பாரு என்ன சொல்லலான்ட்டு. உடனே சீனும் அதுக்கு தமிழ் எக்ஸ்பிளனேஷன் தருவான். ஏன்டா அவருக்கு தெரியாதாடா, அவர் உங்களை விட எவ்வளவு பெரிய ஆளு, உனக்கெல்லாம் கொழுப்பு அதிகமா போச்சுடா. தம்பியோட ஒரிஜினாலிட்டி ஒரு இடத்துலயும் ஒரு மாதிரி காட்டுது பாருங்க. இதுல வந்து சிவகுமார்னு காட்டுது, பட் தம்பி ஒரு vlog வச்சிருக்காப்புல, அதுல வந்து சல்மான் கான்னு காட்டுது. தம்பி உண்மையான பேர் என்ன, உண்மையா எந்த ஊரு, நேட்டிவ் தெரியல. தம்பி நேட்டிவ் சொல்ல மாட்டா அப்படின்னு நினைக்கிறேன். தம்பி போட்டாலே தம்பி பத்தி தான் வருது. சிக்குவாப்ல. சரி, ஓகே கைஸ், நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். ஆனா இவனை பத்தி ஏன் சொல்லணும்னு நினைச்சுன்னா, தம்பி பண்றதெல்லாம் தப்பு. என்ன தப்பு பண்றாருப்பா அப்படின்னு நீங்க என்ன கேட்டீங்கன்னா, காசை கொடுத்து ஃபாலோவர்ஸ் எடுத்தது மிகப்பெரிய தவறு. அது நீங்க என்னை ஃபாலோ பண்ணீங்கன்னா இதை கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன்ட்டு அவனோட பயோலயே போட்டு வச்சிருக்கான். இதை கிஃப்ட் கொடுக்குறேன் அது லெஃப்ட் கொடுக்குறேன்ட்டு. காசு கொடுத்து ஃபாலோவர்ஸ் வாங்கிட்டு பெரிய ஆளு பண்ணாட நீ எல்லாம் ஒரு ஆளுன்ட்டு. ஆனா இவனெல்லாம் இன்னும் கோயம்புத்தூர் மக்கள் விட்டு வச்சிருக்கீங்க பாத்தீங்களா? உங்களுக்கு மேல என்னடா நிறைய தப்பு இருக்கு. எங்கிருந்து வந்தான் என்ன எதுன்னு தெரியாம கோயம்புத்தூர் பேரை யூஸ் பண்ணிட்டு இருக்கான். எனக்குதான் இதுவே உங்களுக்கு கோயம்புத்தூருக்கு பிரச்சனையா முடியும் தம்பி. அப்போது உங்களுக்கு தான் சரி வட்டா. இதே போல போது இன்ட்ரெஸ்டிங்கான பண்ணான வீடியோஸ்க்கெல்லாம் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு அடுத்து எவனை வச்சு செய்யணும்னு தோணுதோ அவங்க கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அவனோட டீட்டெயில்ஸ் மொத்த கிட்ட எல்லாத்தையும் எடுத்து வெளியே தங்கிடலாம். பை பாய்.